மக்களே, நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுல்ல. ஆசையாக ஹனிமூனுக்கு போகிறோன்னு கூட்டிகிட்டு போய் புருஷனை ஒருத்தி போட்டு தள்ளிட்டா. அது முடிஞ்சு ஓயறக்குள்ள லண்டனுக்கு போகிறேன்னு கனவுகளோட பயணிகளை ஏற்றிட்டு போன ஒரு விமானம் நல்ல மருத்துவராகணும் கனவோட படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டலில் போய் புகுந்து என்னங்கடா நடக்குது, ஆனால் நம்மளை சுற்றி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி அக்கா எலுமிச்சம்பழம் லெமன் இவ்வளோ காய் காய்க்குது வரவே மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் எங்கள் வீட்டில் காய்ச்சி தள்ளுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு. ஸோ எதையுமே நம்ம கணிக்கவே முடியாது. நானும் 5 வருஷம் காத்திருந்தேங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச மரத்துக்கு கீழே ஒரு உரக்குழி ஒன்று வெட்டினேன். அதுக்கப்புறம் முட்டை அமிலம் கொடுக்குறேன், காய்ச்சி தள்ளுது. இன்றைக்கி குஜராத்தில் நடந்த அந்த விமான விபத்தில் கனவுகளோடு பயணித்த பயணிகளுக்கும் மருத்துவராய் சாதிக்கணும்னு நினச்ச அந்த பிஞ்சு மருத்துவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்.